ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோடைய ஃபோர்த் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோவுக்கு ஹீரோயின் மூலயமா அந்த ஜியா எப்படியாப்பட்டவனு தெரிய வந்திருக்கும். தான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கும். அந்த ஜியாவால் தன்னுடைய 2 குழந்தைங்களையும் இழந்துட்டோமேனு பயங்கர கில்ட்டியில் ஹீரோவும் தவிச்சிட்டு இருந்ததை பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கில்ட்டியில் உடஞ்சு போய் உட்காந்துருக்க ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து, இப்போ உனக்கு தெரியுதா நான் எதுக்காக உன்னை இந்த அளவுக்கு வெறுக்கிறேன்னு? இந்த எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னமும் அந்த ஜியா மேல நான் கொடுத்த கேஸை நான் வாபஸ் பண்ணணும்னு நீ நினைக்கிறியான்னு கேட்கும்போது ஹீரோவுக்குலாம் என்ன பேசுறதுனே புரியல. அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருக்கான். நீ என்னைக்குமே ஒரு புருஷனா இருக்கவும் சரி, ஒரு அப்பாவா இருக்கவும் சரி, கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன். நான் உனக்கு வைஃபா இருந்தப்ப எந்த அளவுக்கு சஃபர் அனுபவிச்சேன் தெரியுமா? அந்த ஜியா என்ன எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணினா தெரியுமா? வேறுனே எல்லா விஷயத்துலயும் என்ன சிக்க வச்சா. ஆனா நீ எந்தவித ரீசனே இல்லாம எதுக்குதான் அவ கூட இருக்குங்கிறது கூட தெரியாம அவ பண்ற எல்லா தப்புக்கும் சப்போர்ட் பண்ணின. அவ கூட சேர்ந்து என்னையே இன்சல்ட் பண்ணின. அது மட்டுமா, ஏன் என்ன கொலை பண்ண கூட பார்த்த அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, ஷென் என்ன மன்னிச்சிட்டு ஷென், நான் தான் இவ்வளவு நாள் முட்டாள்தனமா அவ சொன்ன பொய்யெல்லாம் உண்மை நினைச்சு நம்பிட்டு இருந்தேன். இப்போதான் உண்மை என்னன்னு என்னுடைய புத்திக்கு தெரியுது. எல்லாத்தையும் நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு ஹீரோயின் கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கான். என்ன மன்னிப்பா? உன் மன்னிப்பா நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன். வாழு, இந்த குற்றுணர்வடே வாழு. உன் லைஃப் ஃபுல்லா என் குழந்தைகளை நானே கொண்டுமேங்கிற அந்த குற்றுணர்வடே வாழு. அதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோடைய தங்கச்சி அந்த அண்ணா ஹீரோக்கு கால் பண்ணி, அண்ணா அந்த ஷென்லி கிட்ட பேசுனீங்களா? கேஸை வாபஸ் பண்ண ஒத்துக்கிட்டாளா? ஜியாவை எப்படியாவது வெளில கொண்டு வந்தலாம்ல அப்படின்னு கேட்கிறா. ஷென்லி கேஸை வாபஸ் பண்ண ஒத்துக்கலாம். நான் இந்த உலகத்திலேயே ஒரு பெஸ்டான லாயரை நான் அரேஞ்ச் பண்றேன். அந்த ஜியா வெளியிலே வர முடியாத அளவுக்கு கேஸை ஸ்ட்ராங் பண்ணி அவளை ஜெயிலே ஒழிச்சு கட்டுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. நெக்ஸ்ட் ஹீரோடைய வீட்டுல ஹீரோயின் பேச நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது அவருடைய ஆப்போசிட்ல குழந்தையோட தொட்டில் இருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் பிரெக்னெண்டா இருந்தப்போ அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்காக ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்டும் பார்த்து இந்த தொட்டிலெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. பிறக்க போறது பையனா பொண்ணான்னு தெரியாம 2 விதத்திலயும் ட்ரெஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய எப்படிலாம் பாத்துக்கணும், எப்படிலாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் படிச்சிருப்பாரு. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அப்பதான் ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. போன்ல ஹீரோயின், என்ஷு எங்க இருக்கீங்க, என்ன வந்து சீக்கிரம் காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. இங்க ஒரு ஹோட்டல் ரூம்ல ஹீரோயின் கூட டேட்டிங் வந்தாலே அந்த ஜாங், அவன் ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரியும்டா, நீ வேற என்னதே என்ன அப்ரோச் பண்ணனு. அந்த ஜியாக்காக தான் என்ன ரிவெஞ்ச் எடுக்க பாக்குற. அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த ஜியா கூட க்ளோஸா இருந்ததும் நீ தானே. எனக்கு எல்லாமே தெரியும். நீ எந்த அளவுக்கு போறங்கிறத பாக்கிறதுக்காக தான் நானும் கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தேன். ஒழுங்கா என்ன விட்டு, இல்லனா இந்த மாதிரி என்கிட்ட நீ நடந்தது மட்டும் என் கூ ஃபேமிலிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு இவன் ஹீரோயின் பேசுறதெல்லாம் காதலே வாங்கல. ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் தப்பு தப்பா பேசிட்டு அவங்க தப்பா போட்டோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து கரெக்டா அங்க ஹீரோ வந்து இவனை பிடிச்சி எட்ட தள்ளி விட்டுட்டு அவன் அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் அங்க இருந்த ஒரு பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலே ஓங்கி அடிச்சிட்டு ஹீரோ கூடயே தப்பிச்சு போயிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அந்த ஜாங் யாருக்கோ கால் பண்ணி இமிடியேட்டா ஜெயில இருக்கிற ஜியாவை பெயில் எடுங்கன்னு சொல்றான். இங்க ஹீரோ கூட வந்த ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. ஷென், இப்போ உனக்கு பரவாயில்லையா? கை எதுவும் வலிக்குதான்னு சொல்லிட்டு ஹீரோவும் கொஞ்சம் அக்கறையே பேச, என்ஷு போது நிறுத்துறீங்களா? இந்த வார்த்தையை இதோட என்கிட்ட 7 தடவைக்கு மேல கேட்டுட்டீங்க. நமக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதனால நீங்க ஒண்ணு என் மேல அக்கறைப்பட வேணான்னு ஹீரோயினும் கொஞ்சம் பட்டும் படாதமா தான் பேசுறாங்க. சரி, நீ நைட்ல இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க, நான் போயிட்டு கீழே ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வரேன்ட்டு ஹீரோவும் அங்கிருந்து போக, ஹீரோ போன கொஞ்ச நேரத்திலேயே ஜெயில இருந்து அந்த ஜியா பெயில வந்துட்டா போல இருக்கு. அவன் நேரா ஹீரோயின் பக்கம் தான் வரா. ஆப்போசிட்ல அந்த ஜியா பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. நீ எப்படி ஜெயில இருந்து வெளியில வந்தன்னு கேக்குறாங்க. என்னை என்ஷு தான் வெளியில எடுத்தாரு. அதுவும் ஏன் தெரியுமா? அவருடைய வாரிசா நான் என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். இதுல இருந்தே உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ஷு எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதனால இதுக்கப்புறம் என்ஷுவை நெருங்க ட்ரை பண்ணாத, அவரை விட்டு விலகியேன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு போறா. இவ சொல்றத ஹீரோயின் உண்மை தான் நினைச்சிட்டு இருக்காங்க போல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுங்க 2 ஒன்னா தானே சுத்திட்டு இருக்கோம். அதனால ஆல்ரெடி இவங்களுக்குள்ள அஃபேர் இருக்குன்னு அவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே ஹீரோக்கும் இவங்களுக்கும் எந்த அஃபேர்ஸும் கிடையாது. அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே வெளியில போன ஹீரோவும் ஹீரோயினுக்காக சாப்பாடுலாம் வாங்கிட்டு வராரு. உனக்காக காஃபி அப்புறம் உன்னுடைய ஃபேவரட் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, சாப்பிடுறேன்னு ஹீரோ சொல்றதுக்கு அந்த ஸ்நாக்ஸ் அப்படியே தட்டி விட்டுட்டு என்ன டச் பண்ண கூட ட்ரை பண்ணாதீங்க. இவ்வளவு நாள் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம்னு கில்ட்டியா இருக்கா? அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கா என்னை விட்டு விலகி இருங்க. உங்களை பார்க்க கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஹீரோவை வெளில போக சொல்றாங்க. சரி, நீ ஏதோ பேட்மேன்ல இருக்கான்னு நினைக்கிறேன், நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவருடைய வீட்டுக்கே போறாரு. அங்க வீட்டுக்கு போனா ஜியா தான் அங்க இருக்கா. ஹீரோவை பார்த்ததுமே, இன்ச்சு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்றா. அங்க ஜியாவை பார்த்ததும் ஹீரோவுக்கா செம்ம கோவம் வருது. எப்படி நீ ஜெயில இருந்து வெளியில வந்தேன்னு கேட்கிறாரு. இன்ச்சு, நான் உங்க குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். அதனாலதான் இன்னும் பெண்டிங் ட்ரையல் இருக்கிறதால லாயர் தான் என்ன பெயில வெளியில எடுத்தாருன்னு சொல்றா. என்ன என்னுடைய குழந்தையா? நமக்குள்ளதான் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லையா? அப்படி இருக்கும்போது குழந்தை எங்க வந்ததுன்னு கேக்குறாரு. ஒரு நாள் நீங்க தான் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்னோட ரூமுக்கு வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்றா. இப்பதான் ஹீரோவும் ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது பக்கத்துல அந்த ஜியா படுத்து இருந்திருப்பா. ஆமா ஆமா, எனக்குமே ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் காலையில நான் கண்ணு விழிச்சு பார்க்கும் போது என் பக்கத்துல நீ படுத்திருந்தேன்னு சொல்றாரு. அதை கேட்டது அந்த ஜியாவுக்கு ஒரே சந்தோஷம். ஹீரோடைய கையை பிடிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்னு சொல்றா. உடனே
உடனே அவ கையை உதறி விட்டுட்டு, ஒரு மனுஷன் தன்னுடைய ரூம் எது மத்தவங்க ரூம் எதுன்னு தெரியாத அளவுக்கு குடிச்சிருக்கும் போது அவனுக்கு செக்ஸ் எபிலிட்டி எப்படி இருக்கும்? இந்த சின்ன காமன் சென்ஸ் கூட இல்லாம என்கிட்ட வந்து போய் சொல்லிட்டு இருக்கியா? நீ சொல்ற பொய்யெல்லாம் நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் பழைய என்ஷு இல்ல. ஒழுங்கா எட்ட போயிடு, என் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி எட்ட தள்ளிட்டு போயிறாரு. இந்த ஜியாவுக்கா செம்ம கருப்பா இருக்கு. யாருக்கோ கால் பண்ணி ஹீரோயினை கொலை பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறா. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் இருக்கிற அந்த ஹோட்டல் ரூம்ல யாருக்கும் தெரியாம மிட் நைட்ல ஏதோ ஒரு ஆள் நுழையிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை கடத்திட்டாங்க போல. யாருக்கும் தெரியாம ஒரு குடோன்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஜியா ஆப்போசிட்ல ஒரு ஆள் கிட்ட நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த ஷென்னை கொலை பண்ணதானே சொன்னா, அதை விட்டுட்டு இங்க எதுக்கு அவரை கிட்னாப் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஜியா அப்பா கிட்ட பணம் இல்லம்மா, அதனால தான் இவளை வச்சு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுக்கலாம்னு கிட்னாப் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்றாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவை ஒரு ஆளை கிட்னாப் பண்ணிருப்பா. அந்த ஆளு கிட்ட இருந்து அந்த ஜியா தான் ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பா. அப்படி ஹீரோவை காப்பாத்த போனதால தான் அந்த கிட்னாப்பர் தன்னுடைய பேரண்ட்ஸை கொண்டுட்டதாகவும் தான் இப்போ அனாதையாகிறதுக்கு காரணம் ஹீரோங்கிறதால தான் ஹீரோ அந்த கில்ட்டில தன்னால தான் ஜியா பேரண்ட்ஸ் இழந்துட்டான்னு இவ்வளவு நாள் அவர் கூடயே வச்சிருந்து அவளை நல்லபடியா பார்த்து இருந்திருப்பாரு. ஆனா இப்போ என்னன்னா திடீர்னு அப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து நிக்கிறாரு. இவர் அந்த ஜியா கிட்ட என்ன சொல்றாருன்னா, அம்மாடி ஜியா, நான் கடத்திட்டு வந்திருக்க இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 பணக்கார வீட்டு குழந்தைங்களை கடத்திட்டு வந்தேன் இல்லையா, அதுல ஒரு பையன் என்ஷோ, இன்னொரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவ வேற யாரும் இல்ல, கூ ஃபேமிலியோட ஒரே வாரிசு இந்த ஷென்னு தானே சொல்லும் போது இந்த ஜியாவுக்கா செம்ம ஷாக்கா இருக்கு. அப்பா என்ன சொல்றீங்க, அன்னைக்கு ஹீரோவை உங்ககிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனது இந்த பொண்ணு தானான்னு கேக்குறா. அதுக்குள்ளே மயக்கத்துல இருந்த ஹீரோயினும் கண்ணு முழிச்சு, ஜியா நீ இந்த கிட்னாப்பருடைய பொண்ணான்னு கேக்குறாங்க. அப்பா இங்க பாருங்க, இந்த ஷென் கண்ணு முடிச்சிட்டா, நம்மளுக்கு வர வேண்டிய பணம் வந்த அடுத்த செகண்டே இவ கதையை முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இங்க ஆஃபீஸ்ல இருக்கிற ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவருக்கு அவருடைய அசிஸ்டன்ட் கால் பண்ணி இது மாதிரி ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, அவங்க கோ ஃபேமிலி கிட்ட 100 மில்லியன் பணம் கேட்டு மிரட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அடுத்த செகண்டே பணம் எடுத்துட்டு வர சொல்லி ஷேர் பண்ணியிருந்தா அந்த லொகேஷனுக்கு தான் ஹீரோ போறாரு. எப்படியோ ஹீரோயின் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சு யாருக்கும் தெரியாம உள்ள போய் ஹீரோயின் கை கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு 2 பேரும் எஸ்கேப் ஆகிற டைம்ல பார்த்து கரெக்டா அங்க ஜியா வந்துடுறா. அங்க ஹீரோவை பார்த்ததும் அந்த ஜியா அவங்க அப்பா கிட்ட, அப்பா நமக்கு வர வேண்டிய பணம் வந்ததுன்னா இவங்க 2 பேரும் சேர்த்து கொலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதான் ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. என்ன நீங்க 2 பேரும் அப்பா பொண்ணான்னு கேக்குறாரு. ஆமா என்னுடைய அப்பா தான் இவரு. கேட்கவே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குல்ல. அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், இந்த சர்ப்ரைஸே எடுத்துக்கோ. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ கிட்னாப் பண்ணப்போ உன்னை காப்பாத்தினது நான் கிடையாதுன்னு சொல்லும் போது என்ன சொல்ற, அன்னைக்கு என் பக்கத்துல நீ தானே இருந்தேன்னு ஹீரோ சொல்றதுக்கு, நீ சொல்றது உண்மைதான், அன்னைக்கு நான் தான் அவன் கூட இருந்தேன். ஏன்னா என் அப்பா தானே உன்னை கிட்னாப் பண்ணாரு, அவருடைய பொண்ணு நான் அவர் கூட இல்லாம வேற யார் இருப்பா. ஆக்சுவலி அன்னைக்கு உன்னை காப்பாத்தினது நான் கிடையாது, உன் பக்கத்துல நிக்கிறாளே இந்த ஷென், இவதான் உன்னை காப்பாத்தினா. உன் பக்கத்துல நான் இருந்ததால நான் தான் உன்னை காப்பாத்துன்னு நினைச்சு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. எதுக்கு கிடைச்ச வாய்ப்பை வீணாக்கணுமேட்டு நானும் உன் கூடயே இத்தனை வருஷமா உங்க வீட்லயே செட்டில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றான். இப்பதான் இந்த ஹீரோவுக்கு எல்லா உண்மையும் புரியுது. ஹீரோயின் கிட்ட ஷென் நீ தான் அன்னைக்கு என்ன காப்பாத்தினேன்னு கேட்கும் போது இப்ப அதை பேசலாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஜியா கிட்ட, உங்களுக்கு பணம் தானே வேணும், அதுக்காக தானே என்ன கிட்னாப் பண்ணிருக்கீங்க, இப்போ ஹீரோ விட்டுருங்க, அவர் போயிட்டு உங்களுக்கு தேவையான பணத்தை கொண்டு வருவார்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ஜியா, இல்ல உங்க 2 பேருமே ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த ஷென்னை மட்டும் இல்ல என் சிவையும் கட்டி போட்டு வைங்க, அவங்க ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி தானே, அவங்க வீட்லயும் பிளாக்மெயில் பண்ணி பணம் கேளுங்க, அந்த பணமும் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம லைஃபே செட்டில் ஆயிடும் பெரிய பிளானா பண்றா. ஆமாம்மா நீ சொல்றது சரிதான் சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை விட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே லாக் பண்ண சொல்றாங்க. அப்ப ஹீரோவோ அந்த ஆளுங்களை எதிர்த்து ஃபைட் பண்ணி எப்படியோ ஹீரோயினை கூட்டிட்டு அந்த குடோனை விட்டு தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. ஃபைட் பண்ணும்போது ஹீரோவுக்கு நிறைய அடிபட்டிருக்கும். அவராலையும் சுத்தமா முடியல. எப்படியோ தடுமாறி ஹீரோவும் ஹீரோயினியும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு பின்னாடி இந்த ஜியாவும் ஒரு காரை எடுத்துட்டு ஃபாஸ்டா வந்து இவங்களை மோதுறதுக்கு வரா. ஆப்போசிட்ல கார் இவங்களை மோதுற மாதிரி வரதை பார்த்ததும் ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா ஹீரோயினை பிடிச்ச அந்த தள்ளி விட்டுட்டு அவங்கள சேவ் பண்ணிட்டு இவர் அந்த கார்ல விழுந்துறாரு. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ இப்போ ரொம்பவே கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தான் இருக்காரு. அப்படியே இங்க பார்த்தா ஹீரோயின் அப்பதான் கண்ணு முழிக்கிறாங்க. பக்கத்துல கூதா உட்காந்துருக்காரு. அவங்களுடைய வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க எழுந்ததுமே என்ஷுக்கு என்னாச்சு, இப்போ எப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்க, என்ஷு ஹாஸ்பிட்டல் இருக்காரு, இன்னமும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காரு, அவருடைய நிலைமை இப்போ ஸ்டேபிளா இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்பவே என்ஷு பக்கா ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயின் அப்பா அங்க வந்துட்டு, ஷென் இப்போ நீ எங்க கிளம்புற, நீ எங்கேயும் போக கூடாது, உனக்கு நடந்த ஒவ்வொன்றையும் இப்பதான் நான் கேள்விப்பட்டேன், அந்த என்ஷுக்கு இதெல்லாம் வேணும் தான், அவ சாக தகுதியானவன் தானே சொல்லும்போது ஹீரோயின், அப்பா என்ன பேசுறீங்க, அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க முடியாது, அவர் தான் என்ன காப்பாத்தினு சொல்றாங்க. போதும் ஷென், அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் அந்த என்ஷுக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது, நீ மேரேஜுக்கு தயாராரு, வேற ஏதாவது ஒரு நல்ல பையனை பார்த்து உனக்கு சீக்கிரமே மேரேஜ் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றாரு. அந்நேரம் பார்த்து இந்த கூ வர சும்மா இல்லாம இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த ஜாங் கூட டேட்டிங் போனதை வச்சு ஹீரோயினுக்கு ஜாங்க தான் பிடிச்சிருக்குன்னு இவனை தப்பா நினைச்சுக்கிட்டு, அங்கிள் நம்ம ஷென்னுக்கு ஜாங்க தான் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி அவர் கூட டேட்டிங் கூட போனா, அதனால அவரையே நம்ம ஷென்னுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்றாரு. அப்பனா சரி ஜாங்க கூட ஷென்னுக்கு மேரேஜ் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஜாங் நல்லவன் கிடையாது, என்னால அவனை கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு ஹீரோயினும் ஸ்ட்ராங்கா சொல்ல, போதும் ஷென், இதுக்கு முன்னாடி உன் லைஃப் நீயே டிசைட் பண்ணி ஒரு தப்பான ஆளுக்கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்படைச்சது வரைக்கும் போதும், இந்த தடவை நான் சொல்றதா நீ கேட்கணும், உனக்கு என்னைக்குமே அப்பா ஒரு தப்பான வாழ்க்கையை அமைச்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டு கோ கிட்ட இவளை எங்கேயும் வெளியில அலோ பண்ணாதான் இந்த ரூம்ல தான் இருக்கணும்னு சொல்லி ஹீரோயினை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்க சொல்லிட்டு போறாரு. ஹீரோயின் அப்பா போனதுக்கு அப்புறம் கோ கிட்ட ஹீரோயின்
ரொம்ப கெஞ்சி கேட்கறாங்க, தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மட்டும் நான் போயிட்டு என்ஷுவை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன், என்னை எப்படியாவது வெளியில போக அலோ பண்ணுன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. கோக்கும் வேற வழி இல்ல, ஹீரோயின் கெஞ்சறத பார்த்து அவருக்குமே பரிதாபமா தான் இருக்கு. அதனால ஹீரோயின் கிட்ட நான் உனக்கு 30 நிமிஷம் டைம் தரேன், எப்படியாவது சீக்கிரம் போயிட்டு என்ஷோ மீட் பண்ணிட்டு அங்கிள் வரதுக்குள்ள வந்துருன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுக்குறாரு. உடனே ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹீரோவை தான் மீட் பண்றாங்க. அப்பதான் ஹீரோவும் கண் விழிக்கிறாரு. ஆப்போசிட்ல ஹீரோயினை பார்த்ததுமே அவர் மனசுக்குமே பெரிய ஆறுதலா தான் இருக்கு. என்ஷு, நமக்கு தான் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு உன் உயிரை பணிய வச்சு என்ன காப்பாத்துறேன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, ஷென் எனக்கு தெரியும், நான் உன்னை இதுக்கு முன்னாடி நிறைய காயப்படுத்திருக்கேன், ஆனா இதுக்கப்புறமாவது என் லவ் உனக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன்னு ஹீரோவும் பயங்கர மெல்ட்டா பேசிட்டு இருக்க. அந்நேரம் பார்த்து அந்த ஜாங் வர உள்ள வரான். அவனை பார்த்தத ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. ஏ ஜாங், நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல வெளியில போ, லாஸ்ட் டைமே உனக்கான சரியான லெசனை நான் கத்து கொடுத்தேன், எவ்வளவு தெரியும் தான் என் முன்னாடி மறுபடியும் வருவோன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க பேசுறதுல அவன் காதலே வாங்கல. நேரா ஹீரோயின் கிட்ட வந்து அவங்கள அப்படியே பின்பக்கமா பிடிச்சு லாக் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாம அவன் பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அதை ஹீரோயின் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிடுறான். இங்க ஹீரோவும் ஷென்னை என்னடா பண்ற, முதல்ல அவளை விடு விடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. என்ஷு, பயப்படாத, இவ உடம்புல நான் ஒன்னும் பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணல, இது ஜஸ்ட் ஒபீடியன்ட்டா இருக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன் தான். இந்த இன்ஜெக்ஷன் இவ உடம்புல இன்ஜெக்ட் பண்ணதால ஒரு நாய் மாதிரி இதுக்கப்புறம் நான் சொல்றதை எல்லாத்தையும் கேட்பா, நான் வேணா செக் பண்றேன், நீ வேணா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில ஒரு கத்தியை கொடுத்து அவங்க கையை பிடிச்சி ஹீரோடைய கால் முட்டியில ஓங்கி குத்துறான். ஹீரோவும் இங்க பயங்கரமா வலியில துடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இவனும் சைக்கோ மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து வரக்கூடிய ஃபைனல் பார்ட்ல பார்க்கலாம். Thank you so much and see you.